வருவாரு ஸ்டாலின் வருவார், நல்லா வருவாரு, நல்லா வருவார் ஸ்டாலின். இல்ல அவரும் ஜெயிக்க முடியாது, யாரும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. வாய்ப்பே இல்ல, இல்ல அவரு தான் ஜெயிக்க வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன் நானு, ஸ்டாலின் இல்லாம வயல எரியுது. போ ஸ்டாலின் நல்லா பண்றாரு. ஸ்டாலின் பண்றாரு, ஸ்டாலின் சொல்லாத. ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லு அட்டிக்கு போறாரு. அதேதான் விஜய், எங்க வீட்டு புள்ள விஜய். விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். இத்தனை வருஷமா நீ கட்சியில இருக்கிற என்ன மக்களுக்கு என்ன செய்துக்கிற? ஒண்ணுமே செய்யல. அவர் நடிக்கிறத விட்டு வந்துக்கிறாரு, அவர் வேலையை விட்டு வந்துக்கிறாரு. எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு புள்ள அவர் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே தனியா. ஜெயிப்பாரு, இது சத்தியம். ஆமா, தோத்துட்டாருனா ஜெயிப்பாரு, இது சத்தியம். தோத்துட்டாருனா தோக்க மாட்டாரு. சவால் போடுற எனக்கு உனக்கு சவால் ஆக முடியுமா விஜயால? ஆக முடியும், இது சத்தியம். மூத்து போட்டியில எதுனா மாத்தகம் பண்ணாதான் அவர் தோப்பாரு. இல்லைன்னா அண்ணனுக்கு வெறும் இளைஞர் கூட்டம் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இளைஞர் கூட்டம் மட்டும் இல்லை, உண்மையாகவே நல்ல அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குற நிறைய பெரியவங்க கூட மாற்றத்தை எதிர்பார்த்து அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன வழக்கமாக படித்த தற்கொலைகள் அப்படின்னு சொல்லுவீங்க இளைஞர் கூட்டத்தை, இவங்களை பார்த்து படிக்காத தற்கொலைகள் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, எல்லாரும் நல்ல அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. உண்மையான புரிதல் இருக்கிறவங்க அண்ணனுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. பெரியவங்களாம் சப்போர்ட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டியெல்லாம் பேசும்போது கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணன் இவ்வளோ உறவுகளை சம்பாரித்து வச்சு ஜெயிச்சிட்டார் ஆல்ரெடி. இனிமேல் அதிகாரப்பூர்வமாக ஜெயிக்கிறதா பாக்கி. ஆனால் ஏற்கனவே எல்லார் மனசையும் எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு.